Assalamu alaikum friends, welcome to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இதிலே ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் கியூப்ஸில் கட் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை அந்த மாதிரி நிறைய மெத்தடில் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்கறது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், அதே நேரத்தில் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லான்ட்டு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு 400 கிராம் இருந்துச்சு, நான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கியூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். பூண்டு 10லேருந்து 15 பல். உங்களுக்கு பிடிக்குன்னா 15 பல் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 10 பல் கிட்ட சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். பெருஞ்சீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் நமக்கு தேவையானவை. நான் இரும்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் கடாயோ தவா அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த உருளைக்கிழங்குல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியும் கூட. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டே இருக்கட்டும். நம்ம பூண்டை ஒன்று பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். தட்டி சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நமக்கு வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா நம்ம இந்த எண்ணெயிலே தான் நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அப்போ அதோடு அது சேர்ந்து ஃப்ரை ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெங்காயம் நம்ம சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடணும். மூடி போட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஏன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கோம். வேக வச்சுலாம் நம்ம சேர்க்கல, அது நல்லா கொஞ்சம் வேகணும். ஒரு 60லேருந்து 70% நமக்கு வேகணும். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ நல்லா வெந்துட்டு, அதாவது பிசு பிசுன்னு வேகக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த கோட்டிங் அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு ஒரு கோட்டிங் வருது பாருங்கள், வெந்திருக்கு. அதே நேரத்தில் இப்படி நம்ம இந்த இரும்பு பாத்திரத்தில் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வரும். நமக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இது நல்லா காரமாக தான் இருந்தது, அதாவது கரெக்டாக இருந்தது காரம். உங்களுக்கு கம்மியாக ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்க 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள்லே நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு சில மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், ஒன்று கூட இருக்கும். அதனால் பார்த்துட்டு ஒன்று சேர்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி எதுவுமே போட வேண்டாம். உங்களுக்கு இதிலே அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். நம்ம மீடியமில் சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்குது. அது அப்படியே நமக்கு அது அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். நமக்கு அப்படியே சுற்றி வரைக்கும் அந்த கோட்டிங் நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் இந்த ஸ்டேஜில் சேர்க்க போகிறேன். இது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயில் போடுறத விடவே ஃபைனலாக போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்குமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். பெருஞ்சீரகம் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன். நம்ம எந்த ஃப்ரை பண்ணுறது எண்ணெய் ஐட்டங்கள், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எதுவாக இருந்தாலும் பெருஞ்சீரகம் சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சில பேருக்கு ஜீரணமாகாது, நெஞ்சிலே ஒரு எரிச்சலாக இருக்கும், அப்படி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள இது ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன்.
அவ்வளோதான். இதில் வந்து ஃபைனலாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். அது உங்களுக்கு நான் போடும்போது சொல்கிறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், எதுவுமே ஒட்டலை பாருங்கள். நமக்கு வந்து நான்ஸ்டிக் மாதிரி அழகாக வந்திருக்கு. உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம வந்து எண்ணெயில் விட்டு பொரித்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். இது என்னென்னா இட்லி பொடி தான். இட்லி பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம அதில் சேர்த்துருக்கிறது என்னெல்லாம்னா, நமக்கு பருப்பு தான் சேர்த்துருக்கோம். உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். அதில் காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து இது லைட்டாக வந்து அந்த உருளைக்கிழங்கோட ஒரு கோட்டிங் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது எது கூடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சுட சுட ரசம் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், லெமன் ரைஸு, சாம்பார் சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.